கழுதை சந்தை நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. கழுதை சந்தையில சம கூட்டம், நிறைய மக்கள் போயிட்டு வந்துட்டு நிறைய பேர் இருந்துட்டே இருந்தாங்க. அதுல அறிஞர் நாசர் அவர்களும் இருந்தாங்க. அப்ப குதிரையில 2 வாலிபர்கள் வந்தாங்க. அந்த சந்தைய சுத்தி முத்தி பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இதுல நாட்டுப்புறக்காரர்களும் கழுதை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. இத நாசர் அவர்கள் கேட்டுடுவாங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. உடனே அந்த 2 வாலிபர்கள்ட்ட கேட்பாரு நாசர், நீங்க 2 பேரும் நாட்டுப்புறத்தார்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் இல்லை என்று சொல்லுவாங்க. அப்பன்னா நீங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நாசர் சொல்லுவாரு. அந்த 2 பேரும் வாயடிச்சு போய் அப்படியே நின்றுடுவாங்க. நாசர் அவர்கள் மறைமுகமாக அவர்களை கழுதை என்று கூறியிருப்பார். இப்படிதாங்க சில நேரங்கள்ல நாம மட்டம் தட்ட போய் மற்றவங்களை நாமளே கேலிக்குறியாகி நிற்போங்க. அதனால ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி சிந்தித்து நாம செய்யணும் அப்படிங்கிறது இந்த கதை மூலம் நம்மளுக்கு தெரியுதுங்க. நன்றி, வணக்கம்.